Hi students, இன்னைக்கு நம்ம 12th standard maths ஓட study plan பார்க்க போறோம். So nearly 4.5 days இருக்கு. So இந்த 4.5 days வந்து எப்படி நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். And எல்லாரும் இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லாவே எழுதிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So எப்படி நீங்க இந்த 4.5 days வந்து ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறது. So கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க வந்து எல்லா சாப்டரும் வந்து ஈஸியா கவர் பண்ணலாம். ஸோ ஹாஃப் டே இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்து. ஸோ ஹாஃப் டேயில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா சாப்டரில் இருக்க 1 மார்க் வந்து படிச்சிருங்க. ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 12th சாப்டர் வரையும் இருக்க எல்லா 1 மார்க்கும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டிக் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 1 மார்க் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் சிலது வந்து படிக்காமல் வச்சுருப்பீங்க, சிலது அப்புறம் பார்க்கலான்னு வச்சுருப்பீங்க, சிலது போட்டு பார்க்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வால்யூம் 1 எடுங்க. ஸோ வால்யூம் 1 வந்து பின்னாடியிலேருந்து கவர் பண்ணிட்டு வாங்க. ஸோ சாப்டர் 6 ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 5 கவர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு சாப்டர் 4 சாப்டர் 3. ஸோ இந்த டே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் எஃபர்ட் போட்டு டே 1 வந்து படிக்கணும். ஸோ டே 1 வந்து 7th. ஸோ 7th அன்னைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வால்யூம் 1ல் இருக்க 6th சாப்டர் 5th சாப்டர் 4th சாப்டர் 3rd சாப்டர். ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஏன்னா சாப்டர் 6லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்குறாங்க. அண்ட் சாப்டர் 5லேருந்து ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அண்ட் சாப்டர் 4லேருந்து ஒரு 5 மார்க், சாப்டர் 3லேருந்து ஒரு 5 மார்க். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்குற சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் டே 1 வந்து உங்களோட டே வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஸோ இந்த 4 சாப்டரையும் வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டே 2 வந்து 8th அன்னைக்கு ஈஸியான சாப்டர் பார்த்துருங்க. ஸோ ஈஸியான சாப்டர் என்னென்ன? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 11, சாப்டர் 12. ஸோ சாப்டர் 1 and 2, 11, 12 எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 5 மார்க் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாப்டர் ஈஸியான சாப்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஸோ எல்லாமே சேர்த்து இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே 3. ஸோ டே 3 வந்து உங்களோட 9th அன்னைக்கு. ஸோ 9th அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வால்யூம் 2 எடுக்கணும். ஸோ அன்றைக்கி தான் நீங்கள் வால்யூம் 2 எடுப்பீங்க. ஸோ வால்யூம் 2ல் இருக்க ஃபஸ்ட்டு சாப்டர் 7 பார்த்துருங்க. அண்ட் 9 பார்த்துருங்க. அப்புறம் சாப்டர் 10 பாருங்கள். அப்புறம் சாப்டர் 8 பாருங்கள். ஸோ இந்த டேவும் வந்து நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த 4 சாப்டரும் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து உங்களோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5 மார்க்கும் இன்க்ளூடிங் 5 மார்க்குக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 டேஸ்லேயே வந்து ஈச் டே வந்து நீங்கள் 4 சாப்டர்ஸ் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 நாள்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்கேன்னா ஸோ இந்த சாப்டர்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் 2 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அண்ட் 2 வந்து கொஞ்சம் சின்ன சாப்டர். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் டே 2 வந்து ஃபுல்லாகவே ஈஸியான சாப்டர் தான். ஸோ அந்த ஈஸியான சாப்டர் வந்து ஃபுல்லாக டே 2ல் முடிச்சிருங்க. அண்ட் டே 3 வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வால்யூம் 2ல் இருக்க அந்த மிச்சம் பேலன்ஸ் இருக்க 4 சாப்டரும் முடிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 days 3.5 daysலேயே வந்து நீங்கள் ஃபுல் புக்கே வந்து கவர் பண்ணிடணும். அண்ட் லாஸ்ட் டே நீங்கள் பண்ண போகிறது வந்து ரிவிஷன். ஸோ லாஸ்ட் டே வரையும் நீங்கள் எல்லா சாப்டரும் பார்க்காம வச்சுருக்கக்கூடாது. ஸோ 3 days 3.5 days வந்து ஃபுல்லாக எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 12 சாப்டர்ஸையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் டே வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் தான் கொடுக்கணும். ஸோ எப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பீங்க. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம்லேருந்து 3rd ரிவிஷன் வரையும். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, செகண்ட் மிட்டம், ஹாஃப் இயர்லி, 3rd மிட்டம் அண்ட் 3 ரிவிஷனோட கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பீங்க. ஸோ எல்லா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஸோ எல்லாத்தையும் வந்து அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாடல் பேப்பர் வச்சுருப்பீங்க, பிடிஏ கொஸ்டின் பேப்பர். ஸோ அது கூட உங்கள்கிட்ட 2 நாள் இருக்கும். ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூடிங் அந்த சம்ஸ்லாம் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் எந்த இடத்துல நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈச் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருப்பீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சாப்டர் 1லேருந்து 12 வரையும் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இந்த டே 4 ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா சாப்டரு எல்லாமே முடிச்சிடலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லாமே முடிச்சிடலாம். அண்ட் சிம்டம் எடுக்கணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து
அடிஷ்னல் 1 மார்க். ஸோ அடிஷ்னல் 1 மார்க் வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டினோட நம்பர் மாற்றலாம், இல்லை அந்த கொஸ்டினை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கேட்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து சேமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு பேப்பரில் கேட்குறது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்லேயும் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்லாம் வந்து நார்மலாக எல்லா பேப்பர் செட்டப் மாதிரியே தான் இருக்கும். ஸோ உங்கள் புக்கில் இருக்க அதே கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டினில் தான் வந்து இதை நம்பர் மாறலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது கொஸ்டினை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வந்து உங்களை ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர் செட்டப் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ 80-20 ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃபுல்லாக எல்லா சாப்டரும் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் 80% ஆஃப் யுவர் கொஸ்டின் பேப்பரில் கேட்குற கொஸ்டின் வந்து 20% உங்களோட சிலபஸ்லேருந்து தான் கவர் ஆகுது. ஸோ உங்கள் சிலபஸில் 20% வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா 80% நல்லா நோட் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ். இது வந்து சென்டம் எடுக்கிற பசங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், ஸோ 60-65 மட்டும் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கு, ஸோ அது கீழே இருக்க பசங்களுக்கு மட்டும் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20% ஆஃப் யுவர் சிலபஸ் அப்படின்னா என்னதுன்னா இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ், ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் கேட்டிருக்க அந்த மாடல் என்ன மாடலோ அந்த மாடல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்க்கணும். ஸோ சிலபஸ்ன்றது வந்து ஸோ இப்போ 1.1 ஃபர்ஸ்ட் சாப்டரில் கிராமர்ஸ் ரூல் கேட்குறாங்களா, காஷியன் எலிமினேஷன் மெத்தட் கேட்குறாங்களா, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கேட்குறாங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 3 சாப்டர்லேயே, ஸோ டோட்டலாக வந்து 7 சாப்டர்ஸ் 7 எக்ஸசைஸில் வந்து 3 எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து ஒரு 5 மார்க் வந்து ஃபாலோ ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன சாப்டரில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக, நீங்கள் அப்போ தான் வந்து ஸ்பீடாக வந்து உங்களோட எல்லா சாப்டரும் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த ரூல் படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60-65 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா 80% ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் இன் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இஸ் ஃப்ரம் 20% ஆஃப் யுவர் சிலபஸ். ஸோ உங்கள் சிலபஸில் நீங்கள் 20% பார்த்தாலே நீங்கள் 80% கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் என்ன பாயிண்ட்னா இது வந்து சென்டம் எடுக்கிற பசங்களுக்கு அப்ளை ஆகாது. ஸோ 80-70க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு வந்து இது வந்து அப்ளை ஆகாது. ஸோ ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த 4 டேஸில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு, என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு, ஸோ ஒரு சாப்டரில் வந்து இந்த மாடல் சம்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாடல் ரிலேட்டட் எல்லா சம்ஸுமே வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். ஸோ அந்த மாடலில் எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம், ஆனால் அந்த மாடல் கொஸ்டின் தான் வந்து பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் 3 மார்க்லேயும் அந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகும்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி படிங்க. அப்போ தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thank you.